Hello students, today we are going to solve exercise 1.1 first sum second subdivision. Question என்னன்னா 3x3 matrix கொடுத்துட்டு நம்மள adjoint கண்டுபிடிக்க சொல்றாங்க. First நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா cofactor matrix கண்டுபிடிக்கணும். Cofactor matrixனா இப்போ 2 ஓட cofactor matrix என்னன்னா 2 ஓட காலமையும் ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டு 4 1 7 2 அதை எடுத்து எழுதணும். அதுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் ப்ளஸ், அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ். சிம்பிள் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். இப்போ 3க்கு எழுதுறீங்கன்னா 3க்கு வந்து 3ஓட காலம் ரோ எலிமினேட் பண்ணிட்டு 3 1 3 2 அதை எடுத்து எழுதிக்கணும். 1க்கு எழுதுறீங்கன்னா 1ஓட காலம் ரோவை எலிமினேட் பண்ணிட்டு 3 4 3 7 எழுதணும். இதை எப்போதுமே ஆஸ் யூஷுவல் நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணணும். 4 2s are 8, 7 1s are 7, ஆனால் -7 வரணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுவோம்ல, அதான் 8 - 7 = 1. அதுமாரி அடுத்ததுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 3 1s are 3. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ், இது வந்து ப்ளஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3. 3 7s are 21, 3 4s are 12. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 9. இதே மாதிரி எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி எழுதி அதை தனியாக ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு கிடச்சதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற ரோவை நான் இங்கே காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற ரோவை காலமாக இருக்குது. இங்கே இருக்கிற ரோ காலம். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.